ஹலோ கைஸ், ஒரு பிரைடல் vlog பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த vlog-ஐ நான் ரொம்ப முன்னாடியே போட்டிருக்கணும். ஆனால் எனக்கு இவங்களுடைய பேபி ஷவர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ 1 by 1 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே 1 இயர்லேயே இவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டு, வெட்டிங்கு, ரிசப்ஷனு அண்ட் அதுக்கப்புறமா இந்த இயர் பார்த்திங்கன்னா பேபி ஷவர். ஸோ எல்லாமே நானே பண்ணேன். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இதை விட வேறு என்ன ஹாப்பினஸ் வேணுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களோட எல்லா ஈவெண்ட்லேயுமே நான் தான் இவங்களுக்கு மேக் ஓவர் பண்ணி கொடுத்துருந்தேன். இவங்க வேறு யாருமே இல்லை, என்னோடய அக்கா தான். அக்கா மீன்ஸ் நான் இவங்க கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரியல் அக்கா எப்படி நம்மக்கிட்ட நடந்துப்பாங்களோ அதை விட எனக்கு ரொம்பவே சூப்பராக இவங்க என்கிட்ட நடந்துப்பாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்களோட ஃபேமிலியை சொல்லவே வேணாம். எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை இவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி ஒன்று பார்த்து பண்ணுவாங்க. எனக்கு நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இவங்க ஃபேமிலியும் இவங்களும் இந்த அக்கா, இவங்களுடைய ஹஸ்பண்ட், இந்த மாதிரி எல்லாரையுமே சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒரு பர்சனும் ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் இவங்களுடைய விஷயத்தில் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இவங்களோட ஃபேமிலியை. அண்ட் இவங்களோட vlog-ஐ பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக அவங்க என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ட்ரையல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு ட்ரையல் பண்ணுறது விஷயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கும் வெட்டிங்க்கும் அவங்களுக்கு இன் பிட்வீன் ஒரு 1 வீக் தான் கேப் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் ட்ரையல் பண்ணுறத விட என்கேஜ்மெண்ட் பண்ணி பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ட்ரையல் கேட்டதுக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஓகே நம்ம அதுவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், அவங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்கிட்டே விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு நோ ஐடியா. எனக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், எப்படி மேக்கப் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. நீயே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரஸ்டபுளாக எனக்கு நீ சூப்பராக பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்னை விட அவங்க என் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கு அந்த ட்ரஸ்ட்டை நம்ம சத்தியமாக காப்பாற்றணும்ல. ஸோ என்னோடய ஒர்க் எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இல்லை, எப்பொழுதுமே அப்படி தான். எது ஒரு விஷயத்த பண்ணாலும் நல்லா பண்ணணும் அப்படின்றது என் மைண்ட் செட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஈவெண்ட் அவங்களுக்கு நான் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்தேன். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுன்னெலாம் எனக்கு தெரியல. எனக்கு அந்தளவுக்கு அவங்க எனக்கு நல்லா அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே பார்த்து பண்ணுவாங்க அவங்க வீட்டில். எஸ்பெஷலாக இந்த அக்காவை சொல்லியே ஆகணும். ஒரு ஓன் சிஸ்டராக நம்ம மேலே எவ்வளோ கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத இவங்க என் மேலே அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க. ஸ்டில் நவ் வரைக்குமே ஒரு விஷயத்தையுமே ஏதாச்சும் கால் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களோட ரிச்சுவல்ஸ் கேட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். ரிச்சுவல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மாமாலாம் அந்த கயிறெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ தெலுங்கு ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய வீடியோஸில் அந்த தெலுங்கு ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு என்கேஜ்மெண்ட்டு நாங்கள் அன்றைக்கி பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் கண்டினியூ த வீடியோ. ஃபர்ஸ்ட் சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்க் மாதிரி இருந்துச்சு. அண்டு ஒரு ஆரேஞ்ச் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீனு. அது க்ரீனுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே ஜரிகளாக வச்சு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு டச்சப்பும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாங்க. என் கூட பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க. அதுவே வந்து நான் ரொம்ப ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய வீட்டில் ஹரிபரியாக இருக்கும், பட் இவங்க அப்படி கிடையாது. நீ பண்ணுமா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ டைமிங்க்கு நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு ஃபைனல் ஃபோட்டோ ஷூட். அண்ணாவும் வந்துட்டு மேக்கப் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இல்லை, இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எப்போவுமே யாராச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. பட் இவங்க வீட்லேயும் சரி, இவங்களும் சரி, அண்ணாவும் சரி, எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லி எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. இவங்களோட பேபி ஷோவர், வெட்டிங் எல்லாமே நான் வந்துட்டு 1 by 1 வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.